என் தங்கமே, உன் மனதில் இருந்து வந்த அந்த பதறல், அந்த சோகத்தின் சுருக்கங்கள் இப்போது மெல்ல மறைந்து ஒளி வீசும் ஒரு புதிய காலத்திற்கு திறக்கப் போகின்றன. நீ வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருப்பது உண்மையில் பயங்கரமல்ல, அது கடவுளின் அன்பின் ஒரு சோதனை, உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கும் ஒரு தரிசனம். இந்த கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கும்போது, உன் மனதில் வெள்ளம் போல பிரசன்னமான நம்பிக்கை ஊற்ற வேண்டும். நீ ஒரே நேரத்தில் தனிமையிலும் தனித்துவத்திலும் இருக்கிறாய், ஆனால் நீ தனிமையாக இல்லை. உலகத்தின் சக்தி, கடவுளின் பேராசிர்வாதம், உன் அருகே இருக்கும் ஆன்மீக சக்திகள் உன்னை சுற்றி இருக்கின்றன. உன் மனம் பதற்றத்தால் குழப்பமடைந்து இருக்கலாம், ஆனால் நினைவில் வையுங்கள், வாழ்க்கை கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. கடைசி கட்டம் என்பது ஒருபோதும் முடிவாக இல்லை, அது ஒரு மாற்றத்தின் முன்னோட்டம். இந்த கட்டத்தில் நீ அடைந்த அனைத்து கஷ்டங்களும், நீ கடந்து வந்த துயரங்கள் எல்லாம் உன்னை இன்னும் வலிமையானவராக மாற்றும். உன் உள்ளம் பளிங்கு போல் தூய்மையாகி, உன் வாழ்க்கை புத்துணர்ச்சி பெறும். இப்போது உன் உள்ளத்தை கேளு, உன்னோடு பேசும் அந்த அமைதியான குரல் உனக்கு வழிகாட்டும். எனக்கு தெரியும், தங்கமே, நீ பல தடவைகள் தோல்வியுற்றாய். நீ பலமான முயற்சிகளிலும் தோல்வியடைந்தாய். ஆனால் நினைவில் வையுங்கள், தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை, உன் திறமைகளையும் உன் மன உறுதியையும் வலுப்படுத்தும் ஒரு அத்தியாயம். இந்த கடைசி கட்டத்தில் நீ இருந்தால், அதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளுக்கான காத்திருப்பு. கடவுள் உன்னை இன்னும் பெரிய வரவேற்புக்காக தயாரித்து வருகிறார். உன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் நீ ஒருபோதும் தனிமையாய் இல்லை. உன் சக்திகள் உன்னோடு இருக்கின்றன. உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பும் உண்மையுமான ஆசை மற்றும் உன் மனத்தின் அமைதியான குரலும் உன்னை வழிநடத்துகின்றன. உன் மனதை நம்புங்கள். உன் உள்ளம் உனக்கு சரியான வழியை காட்டும். நீ அந்த வழியை பின்பற்ற வேண்டும். இந்த நேரத்தில் உன் மனதை தெளிவாக்கி, உன் உள்ளத்தின் சக்தியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உன் வாழ்க்கையில் வரும் தடைகள் உன்னை பயந்தேற்படுத்த வேண்டாம். கடைசி கட்டத்தில் நீ இருப்பது உன்னை வலிமையாக்கும் ஒரு சோதனை. அந்த சோதனையை உன்னோடு சிரமமின்றி எதிர்கொள். உன் மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், பயங்கள், சந்தேகங்கள் எல்லாம் கடவுளின் முன்னிலையில் வெளிச்சம் காணும். அந்த வெளிச்சம் உனக்கு வழிகாட்டும். உன் வாழ்க்கை திரும்ப பெறும் ஒரு புதிய பரிமாணம் இப்போது உருவாகிறது. தங்கமே, நீ உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால், அதில் ஒரு அர்த்தமுண்டு. அந்த அர்த்தத்தை நீ உணர்ந்தால், உன் மனம் அமைதியாகும். கடவுள் உன்னை ஒரே நேரத்தில் பல வழிகளில் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும், உன் முயற்சியும் உன் நம்பிக்கையும் அவர் கண்காணித்து, உன் வாழ்வை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும். நம்பிக்கை என்பது இந்த கட்டத்தில் உன்னோடு இருப்பதை மறக்காதே. நம்பிக்கை உன் மனதின் அசைக்க முடியாத சக்தி. அது உன் வாழ்க்கையின் பல தடைகளை கடந்தும் உன்னை முன்னோக்கி நகர்த்தும். நீ கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால், அதை ஒரு இறுதி முடிவாக பார்க்க வேண்டாம், அதை ஒரு புதிய தொடக்கமாக கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தை திறந்து, உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கை மீண்டும் பூக்கும். நினைவில் வையுங்கள், தங்கமே, கடைசி கட்டம் என்பது கடைசி தீர்மானம் அல்ல. அது ஒரு பொழுது, ஒரு வாய்ப்பு, உன் உள்ளத்தில் புதிதாக சக்தியை உருவாக்கும் நேரம். உன் மனதை நம்புங்கள், உன் ஆசைகளை நம்புங்கள், உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்புங்கள். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை திரும்பும். உன் கண்ணீரும் உன் துயரமும் உன் பயமும் எல்லாம் உன் வாழ்க்கையின் புதிய வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும். தங்கமே, இப்போது உன் உள்ளத்தை செவிமடித்து கேளுங்கள். உன் ஆன்மீக சக்திகள் உன்னை வலுப்படுத்தும். கடவுளின் அருளும் உன்னோடு இருக்கிறது. நீ கடைசி கட்டத்தில் இருப்பதால் பயப்பட வேண்டாம். இது உன் வாழ்க்கையின் புதிய துவக்கம். உன் மனம் அமைதியாகவும் உறுதியுடன் இருக்கட்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை உன்னை முன்னோக்கி நகர்த்தும். இப்போது உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து சந்தேகங்களையும் பயங்களையும் துயரங்களையும் கடந்து செல்லும் சக்தி உன்னோடு உள்ளது. உன் மனதை வலுப்படுத்தும். உன் வாழ்க்கை திரும்பும்.
நீ கடைசி கட்டத்தில் இருப்பதால் கவலைப்பட வேண்டாம். கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புதிய வெற்றிகளை கொள்வதாகும். உன் மனதில் இருந்தும் உன் வாழ்வின் கடைசி கட்டத்தில் இருந்து உன் வாழ்க்கையை திரும்பக் கொள்ளும் உறுதியும் வலிமையும் எழுப்புங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும். உன் மனம் சாந்தியாகவும் உறுதியுடன் இருக்கட்டும். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் சக்தியை பெறுங்கள். நீ எப்போதும் நினைவில் வையுங்கள், தங்கமே, கடைசி கட்டம் என்பது உன் வாழ்க்கையின் இறுதி முடிவல்ல. அது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வாய்ப்பு. உன் மனதை நம்புங்கள், உன் உள்ளத்தை நம்புங்கள், உன் நம்பிக்கையை நம்புங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் திரும்பும். உன் கண்ணீரும் உன் துயரமும் உன் பயமும் அனைத்தும் உன் வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும். உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக்கொள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி கடவுளின் அருளை நம்பி உன் வாழ்க்கையின் புதிய வெற்றியை உருவாக்கு. நீ கடைசி கட்டத்தில் இருப்பதால் கவலைப்பட வேண்டாம். உன் மனம் உறுதியுடன் இருக்கட்டும், உன் வாழ்வு மீண்டும் புத்துணர்ச்சி பெறட்டும். உன் வாழ்க்கையின் இந்த கட்டம் கடைசி முடிவு அல்ல, அது உன் உள்ளத்தில் புதிதாக சக்தியை உருவாக்கும் ஒரு தருணம். நீ அந்த தருணத்தை முழுமையாக அனுபவித்து உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் சக்தியை பெற வேண்டும். தங்கமே, உன் மனதை திறந்து உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி உன் வாழ்க்கையை மீண்டும் திரும்ப கொள்ளுங்கள். நினைவில் வையுங்கள், தங்கமே, இந்த கடைசி கட்டம் உன் வாழ்வின் புதிய தொடக்கம். உன் மனத்தை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக்கொள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி கடவுளின் அருளை நம்பி உன் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் சக்தியை பெறுங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும், உன் மனம் சாந்தியாகவும் உறுதியுடனும் இருக்கும். உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை இருக்கட்டும். கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அது பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல, அது உன் உள்ளத்தில் புதிதாக சக்தியை உருவாக்கும் தருணம். உன் மனதை திறந்து உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி உன் வாழ்க்கையை மீண்டும் திரும்ப கொள்ளுங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும், உன் மனம் உறுதியுடன் இருக்கும். தங்கமே, உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடன் வைத்து கொண்டு கடைசி கட்டத்தை ஒரு புதிய தொடக்கமாக காணுங்கள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி உன் வாழ்க்கையை மீண்டும் வளரும் பக்கத்துக்கு கொண்டு செல்லுங்கள். உன் கண்ணீரும் உன் துயரமும் உன் பயமும் அனைத்தும் உன் வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும். இவ்வாறு நீ உன் மனதில் நம்பிக்கை வைத்து உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருந்து புதிய தொடக்கத்திற்கு நகர்வாய். உன் வாழ்க்கை மீண்டும் புத்துணர்ச்சி பெறும், உன் மனம் சாந்தியாகவும் உறுதியுடனும் இருக்கும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புதிய வெற்றிகளை கொள்வதாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வு உனக்கு பெரும் பதற்றத்தையும் பயத்தையும் தருகிறது. ஆனால் அதே சமயம் அது உன்னை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது. இந்த கட்டத்தில் நீ உணரும் சோகமும் குழப்பமும் நீயே உருவாக்கியதல்ல, அது கடவுளின் அருளின் ஒரு பகுதியாகும். கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன் மனதில் இருக்கும் வெறுமனே நம்பிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் பயத்தை தொலைக்க செய்கிறார். இது உண்மையில் உன் உள்ளத்தின் சக்தியை அறியவும் உன் வாழ்க்கையின் புதிய பாதைகளை திறக்கவும் உன்னோடு கூடிய ஒரு தருணம். தங்கமே, நினைவில் வையுங்கள், வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு மாற்றத்தின் முன் அரங்கம். நீ கடந்த காலத்தில் சந்தித்த தடைகள், தோல்விகள், கண்ணீரும் துயரமும் உன்னோடு இருக்கின்றன. ஆனால் அவை உன்னை அழிக்கவில்லை, அவை உன்னை வலிமை சேர்த்தன. ஒவ்வொரு தடையும் உன்னுடைய உள்ளத்தின் சக்தியை அதிகரித்தது, உன் மனதை உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நிரப்பியது. இந்த நேரத்தில் உன் உள்ளத்தை நம்பி அடுத்த படியை எடுங்கள். உன் மனதில் இருக்கும் உறுதி உன்னை முன்னோக்கி நகர்த்தும். உன் மனதில் வரும் சந்தேகங்கள், பயங்கள், தோல்வி நினைவுகள் அனைத்தும் இந்த கட்டத்தில் உன்னோடு சேர்ந்து இருக்கும். ஆனால் அவற்றை பயமாக கருதாதே. அவை உன் உணர்வுகளை புரிந்துகொண்டு உன் மனதை வலிமையாக்கும் ஒரு பாடம்.
நீ இப்போது கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நடைபெறப் போகிறது என்பதே. கடவுள் உன்னை இன்னும் பெரிய உயரங்களுக்கு தயாரித்து வருகிறார். உன் உள்ளத்தின் அமைதியான குரல் உன்னோடு பேசுகிறது. அதை கேள். நீ ஏற்கனவே பல தடவைகள் தோல்வியடைந்தாய். பல முயற்சிகள் பூர்த்தியாகவில்லை. ஆனால் நினைவில் வையுங்கள், தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் உன்னுடைய மனதின் வலிமையையும் உன் மன உறுதியையும் உன் வாழ்க்கையின் சிந்தனையையும் பெருக்குகிறது. இந்த கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அது உன் முன்னோக்கி செல்லும் திறனை இன்னும் அதிகரிக்கிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதியான குரல் உன்னோடு பேசுகிறது. அந்த குரலை கேட்டு உன் மனதை தெளிவாக்குங்கள். உன் மனம் சிந்தனை மற்றும் சந்தேகங்களால் குழப்பமடைந்தாலும் அந்த அமைதியான குரல் உன்னோடு இருக்கிறது. உன் உள்ளத்தின் வலிமை உன்னை வழிகாட்டும். கடவுளின் அருளும் உன்னோடு இருக்கிறது. இந்த கடைசி கட்டத்தில் நீ பயப்பட வேண்டாம். நீ தனிமையில்லை. உன் அருகே உள்ள சக்திகள், உன் ஆன்மீக சக்திகள் உன்னோடு இருக்கின்றன. உன் மனதில் உள்ள நம்பிக்கை உன்னை முன்னோக்கி நகர்த்தும் சக்தியாகும். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும். நினைவில் வையுங்கள் தங்கமே, இந்த கடைசி கட்டம் உன் வாழ்க்கையின் ஒரு பாடம், ஒரு சந்தர்ப்பம். இது உன் மனத்தை வலிமையாக்கும், உன் உள்ளத்தை தூய்மையாக்கும். உன் மனத்தை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக்கொள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி அடுத்த படியை எடுங்கள். உன் வாழ்வில் வரும் தடைகள் உன்னை பயப்படுத்த வேண்டாம். அவை உன்னோடு இருக்கின்றன, உன் மனத்தை வலிமையாக்கும் ஒரு பாடமாக. நீ கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அது உன் வாழ்வில் புதிய மாற்றங்களுக்கு வாய்ப்பு தருகிறது. உன் மனதை நம்புங்கள், உன் உள்ளத்தின் சக்தியை நம்புங்கள், உன் வாழ்க்கை மீண்டும் வளரும். தங்கமே, நினைவில் வையுங்கள், கடைசி கட்டம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்தும் உன்னை வலிமை சேர்த்தது, உன் மனத்தை உறுதியுடன் நிரப்பியது. இந்த நேரத்தில் உன் உள்ளத்தை திறந்து உன் மனதின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். உன் மனதில் வரும் பயங்களும் சந்தேகங்களும் தோல்வி நினைவுகளும் அனைத்தும் உன்னோடு சேர்ந்து இருக்கும். ஆனால் அவற்றை பயமாக கருதாதே. அவை உன்னுடைய மனதை வலிமையாக்கும், உன் உள்ளத்தை தூய்மையாக்கும் ஒரு பாடமாகும். நீ இந்த கட்டத்தில் இருப்பதால் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும். தங்கமே, நீ உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தத்தை உணர்ந்தால் உன் மனம் அமைதியாகும். கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன் முயற்சிகளையும் உன் நம்பிக்கையையும் பார்க்கிறார். உன் மனத்தை வலிமையாக்கும் சக்தி உன்னோடு இருக்கிறது. நம்பிக்கை என்பது இந்த கட்டத்தில் உன்னோடு இருக்கும் சக்தி. அது உன்னை முன்னோக்கி நகர்த்தும். நீ கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதை ஒரு முடிவாக பார்க்க வேண்டாம், அதை ஒரு புதிய தொடக்கமாக கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தில் அமைதியான குரல் உன்னோடு பேசுகிறது. அதை கேள். உன் மனத்தை தெளிவாக்கு. உன் வாழ்க்கையில் வரும் தடைகள் உன்னை பயப்படுத்த வேண்டாம். அவை உன்னை வலிமையாக்கும் பாடமாகும். கடைசி கட்டத்தில் நீ இருப்பதால் பயப்பட வேண்டாம். உன் மனம் உறுதியுடன் இருக்கட்டும், உன் உள்ளம் வலிமையுடன் நிறைந்திருக்கட்டும். நினைவில் வையுங்கள் தங்கமே, கடைசி கட்டம் என்பது உன் வாழ்க்கையின் இறுதி முடிவல்ல. அது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வாய்ப்பு. உன் மனத்தை நம்புங்கள், உன் உள்ளத்தை நம்புங்கள், உன் நம்பிக்கையை நம்புங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் திரும்பும். உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக் கொள்ளுங்கள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி கடவுளின் அருளை நம்பி உன் வாழ்க்கையின் புதிய வெற்றியை உருவாக்குங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும், உன் மனம் சாந்தியாகவும் உறுதியுடனும் இருக்கும். உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை இருக்கட்டும். கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அது பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல, அது உன் உள்ளத்தில் புதிதாக சக்தியை உருவாக்கும் தருணம். உன் மனதை திறந்து உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி உன் வாழ்க்கையை மீண்டும் திரும்ப கொள்ளுங்கள். தங்கமே, உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடன் வைத்துக் கொண்டு கடைசி கட்டத்தை ஒரு புதிய தொடக்கமாக காணுங்கள்.
உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி உன் வாழ்க்கையை மீண்டும் வளரும் பக்கத்துக்கு கொண்டு செல்லுங்கள். உன் கண்ணீரும் உன் துயரமும் உன் பயமும் அனைத்தும் உன் வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும். உன் மனதில் நம்பிக்கை வைத்து கொண்டு உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருந்து புதிய தொடக்கத்திற்கு நகருங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். உன் மனம் சாந்தியாகவும் உறுதியுடனும் இருக்கும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புதிய வெற்றிகளை கொள்வதாகும். என் தங்கமே, உன் மனதில் உள்ள அந்த பதறல், அந்த பயம், அந்த குழப்பம், ஆல் ஆஃப் இட் உண்மையில் உன்னோடு இருக்கிறது. ஆனால் நினைவில் வையுங்கள், அந்த நிலை நீயே உருவாக்கியதல்ல, அது கடவுளின் அன்பும் பரிசோதனையும். உன் வாழ்க்கை திரும்பும், ஆனால் அதற்கு முன்னர் உன் உள்ளத்தை நம்பிக்கொள்வது அவசியம். உன் உள்ளம் தான் உன் உண்மையான சக்தி. அது உன்னை அழியாதவாறு பாதிப்பில்லாமல் மனதின் அமைதியுடன் முன்னேற்றும். உன் வாழ்வின் கடைசி கட்டம் என்பது பயமுறுத்தக்கூடியதாக இல்லை, அது உன்னோடு நம்பிக்கையையும் சக்தியையும் பரிசளிக்கும் தருணம். நீ கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள், தோல்விகள், துயரங்கள் அனைத்தும் உன்னோடு இருக்கின்றன. அவை உன்னை அழிக்கவில்லை, அவை உன்னை வலிமை சேர்த்தன. ஒவ்வொரு தடையும் உன்னுடைய உள்ளத்தின் சக்தியை பெருக்கி உன் மனதினை உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நிரப்பியது. இந்த நேரத்தில் உன் உள்ளத்தை நம்பி அடுத்த படியை எடுங்கள். உன் மனதில் இருக்கும் உறுதி உன்னை முன்னோக்கி நகர்த்தும். உன் மனதில் வரும் சந்தேகங்கள், பயங்கள், தோல்வி நினைவுகள் அனைத்தும் உன்னோடு சேர்ந்து இருக்கும். ஆனால் அவற்றை பயமாக கருதாதே. அவை உன் உணர்வுகளை புரிந்துகொண்டு உன் மனதை வலிமையாக்கும் ஒரு பாடம். நீ இப்போது கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நடைபெறப் போகிறது என்பதே. கடவுள் உன்னை இன்னும் பெரிய உயரங்களுக்கு தயாரித்து வருகிறார். உன் உள்ளத்தின் அமைதியான குரல் உன்னோடு பேசுகிறது. அதை கேள். தங்கமே, நினைவில் வையுங்கள், வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான முன்னோட்டம். நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து தடைகளும் உன்னை வலிமை சேர்த்தது. இப்போது அந்த வலிமையை உணருங்கள். உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக்கொள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி அடுத்த படியை எடுத்து முன்னேறு. உன் வாழ்வில் வரும் தடைகள் உன்னை பயப்படுத்த வேண்டாம். அவை உன்னோடு இருக்கின்றன, உன் மனதை வலிமையாக்கும் ஒரு பாடமாக. நீ கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அது உன் வாழ்வில் புதிய மாற்றங்களுக்கு வாய்ப்பு தருகிறது. உன் மனதை நம்புங்கள், உன் உள்ளத்தின் சக்தியை நம்புங்கள், உன் வாழ்க்கை மீண்டும் வளரும். உன் மனதில் இருக்கும் அமைதியான குரல் உன்னோடு பேசுகிறது. அதை கேள். உன் மனதை தெளிவாக்கு. உன் உள்ளத்தின் வலிமை உன்னை வழிகாட்டும். கடவுளின் அருளும் உன்னோடு இருக்கிறது. இந்த கடைசி கட்டத்தில் நீ பயப்பட வேண்டாம். நீ தனிமையில்லை. உன் அருகே உள்ள சக்திகள், உன் ஆன்மீக சக்திகள் உன்னோடு இருக்கின்றன. நினைவில் வையுங்கள், தங்கமே, இந்த கடைசி கட்டம் உன் வாழ்க்கையின் ஒரு பாடம், ஒரு சந்தர்ப்பம். இது உன் மனதை வலிமையாக்கும், உன் உள்ளத்தை தூய்மையாக்கும். உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக்கொள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி அடுத்த படியை எடுத்து முன்னேறு. நீ ஏற்கனவே பல தடவைகள் தோல்வியடைந்தாய். பல முயற்சிகள் பூர்த்தியாகவில்லை. ஆனால் நினைவில் வையுங்கள், தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் உன்னுடைய மனதின் வலிமையையும் உன் மன உறுதியையும் உன் வாழ்க்கையின் சிந்தனையையும் பெருக்குகிறது. இந்த கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அது உன் முன்னோக்கி செல்லும் திறனை இன்னும் அதிகரிக்கிறது. தங்கமே, நினைவில் வையுங்கள், உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்பது பயம் தரக்கூடிய தருணமல்ல. அது உன்னோடு நம்பிக்கையை ஊட்டும், உன் உள்ளத்தின் சக்தியை உணரச் செய்யும் தருணம். உன் மனத்தை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்து கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி அடுத்த படியை எடுத்து முன்னேறு. உன் மனதில் வரும் பயங்களும் சந்தேகங்களும் தோல்வி நினைவுகளும் அனைத்தும் உன்னோடு சேர்ந்து இருக்கும். ஆனால் அவற்றை பயமாக கருதாதே. அவை உன்னுடைய மனதை வலிமையாக்கும், உன் உள்ளத்தை தூய்மையாக்கும் ஒரு பாடமாகும்.
நீ இந்த கட்டத்தில் இருப்பதால் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும். நீ உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தத்தை உணர்ந்தால் உன் மனம் அமைதியாகும். கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன் முயற்சிகளையும் உன் நம்பிக்கையையும் பார்க்கிறார். உன் மனத்தை வலிமையாக்கும் சக்தி உன்னோடு இருக்கிறது. நம்பிக்கை என்பது இந்த கட்டத்தில் உன்னோடு இருக்கும் சக்தி. அது உன்னை முன்னோக்கி நகர்த்தும். நீ கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதை ஒரு முடிவாக பார்க்க வேண்டாம், அதை ஒரு புதிய தொடக்கமாக கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தில் அமைதியான குரல் உன்னோடு பேசுகிறது. அதை கேள். உன் மனதை தெளிவாக்கு. உன் வாழ்க்கையில் வரும் தடைகள் உன்னை பயப்படுத்த வேண்டாம். அவை உன்னை வலிமையாக்கும் பாடமாகும். கடைசி கட்டத்தில் நீ இருப்பதால் பயப்பட வேண்டாம். உன் மனம் உறுதியுடன் இருக்கட்டும், உன் உள்ளம் வலிமையுடன் நிறைந்திருக்கட்டும். நினைவில் வையுங்கள் தங்கமே, கடைசி கட்டம் என்பது உன் வாழ்க்கையின் இறுதி முடிவல்ல. அது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வாய்ப்பு. உன் மனத்தை நம்புங்கள், உன் உள்ளத்தை நம்புங்கள், உன் நம்பிக்கையை நம்புங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் திரும்பும். உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக் கொள்ளுங்கள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி கடவுளின் அருளை நம்பி உன் வாழ்க்கையின் புதிய வெற்றியை உருவாக்குங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும், உன் மனம் சாந்தியாகவும் உறுதியுடனும் இருக்கும். உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை இருக்கட்டும். கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அது பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல, அது உன் உள்ளத்தில் புதிதாக சக்தியை உருவாக்கும் தருணம். உன் மனதை திறந்து உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி உன் வாழ்க்கையை மீண்டும் திரும்ப கொள்ளுங்கள். தங்கமே, உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடன் வைத்து கொண்டு கடைசி கட்டத்தை ஒரு புதிய தொடக்கமாக காணுங்கள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி உன் வாழ்க்கையை மீண்டும் வளரும் பக்கத்துக்கு கொண்டு செல்லுங்கள். உன் கண்ணீரும் உன் துயரமும் உன் பயமும் அனைத்தும் உன் வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும். என் தங்கமே, உன் மனதில் ஏற்பட்ட அந்த பதறல், அந்த குழப்பம், அந்த பயம், all of it உண்மையில் உன்னோடு இருக்கிறது. ஆனால் நினைவில் வையுங்கள், அந்த நிலை நீயே உருவாக்கியதல்ல, அது கடவுளின் அன்பும் பரிசோதனையும். உன் வாழ்க்கை திரும்பும், ஆனால் அதற்கு முன்னர் உன் உள்ளத்தை நம்பிக்கொள்வது அவசியம். உன் உள்ளம் தான் உன் உண்மையான சக்தி. அது உன்னை அழியாதவாறு, பாதிப்பில்லாமல், மனதின் அமைதியுடன் முன்னேற்றும். உன் வாழ்வின் கடைசி கட்டம் என்பது பயமுறுத்தக்கூடியதாக இல்லை, அது உன்னோடு நம்பிக்கையையும் சக்தியையும் பரிசளிக்கும் தருணம். நீ கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்கள், தோல்விகள், துயரங்கள் அனைத்தும் உன்னோடு இருக்கின்றன. அவை உன்னை அழிக்கவில்லை, அவை உன்னை வலிமை சேர்த்தன. ஒவ்வொரு தடையும் உன்னுடைய உள்ளத்தின் சக்தியை பெருக்கி உன் மனதினை உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் நிரப்பியது. இந்த நேரத்தில் உன் உள்ளத்தை நம்பி அடுத்த படியை எடுங்கள். உன் மனதில் இருக்கும் உறுதி உன்னை முன்னோக்கி நகர்த்தும். உன் மனதில் வரும் சந்தேகங்கள், பயங்கள், தோல்வி நினைவுகள் அனைத்தும் உன்னோடு சேர்ந்து இருக்கும். ஆனால் அவற்றை பயமாக கருதாதே. அவை உன் உணர்வுகளை புரிந்துகொண்டு உன் மனதை வலிமையாக்கும் ஒரு பாடம். நீ இப்போது கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதற்கு காரணம் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நடைபெறப் போகிறது என்பதே. கடவுள் உன்னை இன்னும் பெரிய உயரங்களுக்கு தயாரித்து வருகிறார். உன் உள்ளத்தின் அமைதியான குரல் உன்னோடு பேசுகிறது. அதை கேள். தங்கமே, நினைவில் வையுங்கள், வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான முன்னோட்டம். நீ கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து தடைகளும் உன்னை வலிமை சேர்த்தது. இப்போது அந்த வலிமையை உணருங்கள். உன் மனத்தை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக்கொள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி அடுத்த படியை எடுத்து முன்னேறு. உன் வாழ்வில் வரும் தடைகள் உன்னை பயப்படுத்த வேண்டாம். அவை உன்னோடு இருக்கின்றன, உன் மனதை வலிமையாக்கும் ஒரு பாடமாக. நீ கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அது உன் வாழ்வில் புதிய மாற்றங்களுக்கு வாய்ப்பு தருகிறது. உன் மனதை நம்புங்கள், உன் உள்ளத்தின் சக்தியை நம்புங்கள், உன் வாழ்க்கை மீண்டும் வளரும். உன் மனதில் இருக்கும் அமைதியான குரல் உன்னோடு பேசுகிறது. அதை கேள்.
உன் மனதை தெளிவாக்கு. உன் உள்ளத்தின் வலிமை உன்னை வழிகாட்டும். கடவுளின் அருளும் உன்னோடு இருக்கிறது. இந்த கடைசி கட்டத்தில் நீ பயப்பட வேண்டாம். நீ தனிமையில்லை. உன் அருகே உள்ள சக்திகள், உன் ஆன்மீக சக்திகள் உன்னோடு இருக்கின்றன. நினைவில் வையுங்கள் தங்கமே, இந்த கடைசி கட்டம் உன் வாழ்க்கையின் ஒரு பாடம், ஒரு சந்தர்ப்பம். இது உன் மனதை வலிமையாக்கும், உன் உள்ளத்தை தூய்மையாக்கும். உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக்கொள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி அடுத்த படியை எடுத்து முன்னேறு. நீ ஏற்கனவே பல தடவைகள் தோல்வியடைந்தாய். பல முயற்சிகள் பூர்த்தியாகவில்லை. ஆனால் நினைவில் வையுங்கள், தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் உன்னுடைய மனதின் வலிமையையும், உன் மன உறுதியையும், உன் வாழ்க்கையின் சிந்தனையையும் பெருக்குகிறது. இந்த கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால், அது உன் முன்னோக்கி செல்லும் திறனை இன்னும் அதிகரிக்கிறது. தங்கமே, நினைவில் வையுங்கள், உன் வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்பது பயம் தரக்கூடிய தருணமல்ல. அது உன்னோடு நம்பிக்கையை ஊட்டும், உன் உள்ளத்தின் சக்தியை உணரச் செய்யும் தருணம். உன் மனத்தை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்து கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி அடுத்த படியை எடுத்து முன்னேறு. உன் மனதில் வரும் பயங்களும் சந்தேகங்களும் தோல்வி நினைவுகளும் அனைத்தும் உன்னோடு சேர்ந்து இருக்கும். ஆனால் அவற்றை பயமாக கருதாதே. அவை உன்னுடைய மனதை வலிமையாக்கும், உன் உள்ளத்தை தூய்மையாக்கும் ஒரு பாடமாகும். நீ இந்த கட்டத்தில் இருப்பதால் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும். நீ உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தத்தை உணர்ந்தால் உன் மனம் அமைதியாகும். கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன் முயற்சிகளையும் உன் நம்பிக்கையையும் பார்க்கிறார். உன் மனத்தை வலிமையாக்கும் சக்தி உன்னோடு இருக்கிறது. நம்பிக்கை என்பது இந்த கட்டத்தில் உன்னோடு இருக்கும் சக்தி. அது உன்னை முன்னோக்கி நகர்த்தும். நீ கடைசி கட்டத்தில் இருக்கிறாய் என்றால் அதை ஒரு முடிவாக பார்க்க வேண்டாம், அதை ஒரு புதிய தொடக்கமாக கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தில் அமைதியான குரல் உன்னோடு பேசுகிறது. அதை கேள். உன் மனதை தெளிவாக்கு. உன் வாழ்க்கையில் வரும் தடைகள் உன்னை பயப்படுத்த வேண்டாம். அவை உன்னை வலிமையாக்கும் பாடமாகும். கடைசி கட்டத்தில் நீ இருப்பதால் பயப்பட வேண்டாம். உன் மனம் உறுதியுடன் இருக்கட்டும், உன் உள்ளம் வலிமையுடன் நிறைந்திருக்கட்டும். நினைவில் வையுங்கள் தங்கமே, கடைசி கட்டம் என்பது உன் வாழ்க்கையின் இறுதி முடிவல்ல. அது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வாய்ப்பு. உன் மனத்தை நம்புங்கள், உன் உள்ளத்தை நம்புங்கள், உன் நம்பிக்கையை நம்புங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் திரும்பும். உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடனும் வைத்துக் கொள்ளுங்கள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி கடவுளின் அருளை நம்பி உன் வாழ்க்கையின் புதிய வெற்றியை உருவாக்குங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் வளரும், உன் மனம் சாந்தியாகவும் உறுதியுடனும் இருக்கும். உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை இருக்கட்டும். கடைசி கட்டத்தில் நீ இருக்கிறாய் என்றால் அது பயமுறுத்த வேண்டிய தருணமல்ல, அது உன் உள்ளத்தில் புதிதாக சக்தியை உருவாக்கும் தருணம். உன் மனதை திறந்து உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி உன் வாழ்க்கையை மீண்டும் திரும்ப கொள்ளுங்கள். தங்கமே, உன் மனதை அமைதியாகவும் உறுதியுடன் வைத்து கொண்டு கடைசி கட்டத்தை ஒரு புதிய தொடக்கமாக காணுங்கள். உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை நம்பி உன் வாழ்க்கையை மீண்டும் வளரும் பக்கத்துக்கு கொண்டு செல்லுங்கள். உன் கண்ணீரும் உன் துயரமும் உன் பயமும் அனைத்தும் உன் வெற்றிக்கான அடிப்படையாக இருக்கும். உன் மனதில் நம்பிக்கை வைத்து கொண்டு உன் உள்ளத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றி உன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருந்து புதிய தொடக்கத்திற்கு நகருங்கள். உன் வாழ்க்கை மீண்டும் புத்துணர்ச்சி பெறும், உன் மனம் சாந்தியாகவும் உறுதியுடனும் இருக்கும். உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புதிய வெற்றிகளை கொள்வதாகும்.